இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. ஊழல் புகாரில் சிக்கிய நீதிபதி பதவி நீக்கத்திற்கான தீர்மானத்தை கொண்டுவர அரசு திட்டம். ஓய்வு பெற்ற பிறகு அரசு பதவிகளை நீதிபதிகள் ஏற்கக்கூடாது. நீதித்துறை மீதான மக்கள் நம்பிக்கை குறையும் என தலைமை நீதிபதி பேச்சு. அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் பாதிக்கப்படுவது குறித்து பாஜக அரசுக்கு கவலை இல்லை. பிரதமரும் வெளியுறவு அமைச்சரும் மௌனம் காப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கான இறக்குமதி வரி இரட்டிப்பானது. டிரம்பின் மசோதா அருவருப்பானது என எலான் மஸ்க் கடும் விமர்சனம். வணக்கம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்ததை அடுத்து பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டது. இது பற்றி விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என்று இந்தியா கூட்டணி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இது தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பிரதமர் திரு மோடிக்கு கடிதமும் எழுதியிருந்தனர். ஆனால் மத்திய அரசு இதுவரை எந்த பதிலும் தெரிவிக்காத நிலையில் இன்று மழைக்கால கூட்டத்தொடருக்கான அறிவிப்பை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ளார். அதன்படி மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற விதிகளின்படி மழைக்கால கூட்டத்தொடரில் அனைத்து பிரச்சனைகளையும் விவாதிக்கலாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் மழைக்கால கூட்டத்தொடரில் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். Impeachment motion against Justice Yashwant Verma is a matter related to the corruption in judiciary. So there is no scope for any politicking. There is no scope for taking a separate political position for every party. So we would like to have a united stand. The Parliament as a whole will have to come together to discuss this matter and move forward. பஹல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்தியா போர் விமானங்களை இழந்தது குறித்த சர்ச்சை ஆகியவை தொடர்பாக இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுடனான சிம்லா ஒப்பந்தம் தொடர்பாகவும் மழைக்கால கூட்டத்தொடரில் விவாதிக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அரசு பதவிகளை ஏற்றுக்கொள்வது அல்லது உடனடியாக தேர்தலில் போட்டியிடுவது உள்ளிட்டவை நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை குறைத்துவிடும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து உச்சநீதிமன்றத்தில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் பேசிய அவர், ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற உடனேயே அரசு பணியில் இணைந்தாலோ அல்லது தேர்தலில் போட்டியிடுவதற்காக பதவியை ராஜினாமா செய்தாலோ எதிர்கால அரசியல் அல்லது அரசு பணிகளுக்கான எதிர்பார்ப்புகளால் நீதித்துறை முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என்ற கருத்தை மக்களிடம் அவை உருவாக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். இந்த சூழலில் தாமும் தமது சகாக்கள் பலரும் ஓய்வுக்கு பின் அரசு பணிகளை ஏற்க மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துள்ளதாக திரு கவாய் தெரிவித்துள்ளார். இந்த உறுதிமொழி நீதித்துறையின் நம்பகத்தன்மையையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சி என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதியை வழங்குவது மட்டுமல்லாமல் உண்மையை அதிகாரத்தில் வைத்திருக்க தகுதியான ஒரு நிறுவனமாகவும் நீதித்துறை செயல்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். சுதந்திரம், ஒருமைப்பாடு மற்றும் பாரபட்ச தன்மையுடன் அரசியலமைப்பு மதிப்புகளை நிலைநிறுத்துவதன் மூலம் பொதுமக்களின் நம்பிக்கையை நீதித்துறை பெற வேண்டும் என திரு கவாய் கூறியுள்ளார். இந்திய அரசியலமைப்பின் 50வது பிரிவின்படி அதிகாரங்களை பிரிப்பதும் நீதித்துறை சுதந்திரமாக செயல்படுவதும் முக்கியம் என்று அவர் தெரிவித்துள்ளார். கொலீஜியம் அமைப்பு குறித்து விமர்சனங்கள் இருந்தாலும் தீர்வு என்ற பெயரில் நீதித்துறையின் சுதந்திரத்தை விலையாக கொடுத்துவிடக் கூடாது என திரு கவாய் கூறியுள்ளார். அரசின் தன்னிச்சையான அதிகார பிரயோகத்திற்கு எதிரான சமநிலையாக செயல்படுவதும் மறுபரிசீலனை அதிகாரமும் நீதித்துறையின் முக்கிய அம்சங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் சொத்துக்களை அறிவிப்பது போன்ற வெளிப்படைத்தன்மையான நடவடிக்கைகள் நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் என்றும் பொது அதிகாரிகளான நீதிபதிகள் மக்களுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள் என்றும் திரு கவாய் கூறியுள்ளார். வழக்கு விசாரணையை நேரலை செய்வது நீதிமன்றத்தின் வெளிப்படைத்தன்மையை பறைசாற்றினாலும் நீதிபதிகள் கூறும் தேவையற்ற கருத்துகள் பொதுமக்கள் மத்தியில் எதிர்மறை விளைவை உருவாக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவில் படிக்கும் இந்திய மாணவர்கள் பாதிக்கப்படுவது குறித்து பிரதமர் திரு மோடி கவலையின்றி அமைதி காத்து வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவில் உயர்கல்வி படிக்க விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களின் விசா தொடர்பான நேர்காணலை நிறுத்தி வைத்து ட்ரம்ப் அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கவலையும் குழப்பமும் அடைந்துள்ளனர். அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களின் சமூக வலைதள பக்கங்களை ஆய்வு செய்து வரும் அந்நாட்டு அரசு ஆட்சேபகரமான பதிவுகள் இருப்பதன் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் விசாக்களை ரத்து செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெய்ராம் ரமேஷ், இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் கூற்றுப்படி கடந்த ஆண்டில் மட்டும் 3,37,630 இந்திய மாணவர்கள் உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்றுள்ளனர் என்றும் இது அந்நாட்டில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களில் 1/3 என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது 3.5 லட்சம் இந்திய குடும்பங்கள் தங்களது கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை கல்விக்காக செலவிட்டுள்ளனர் அல்லது கல்வி கடன் வாங்கி கடனாளிகளாக உள்ளனர் என திரு ஜெய்ராம் ரமேஷ் பதிவிட்டுள்ளார். கடந்த ஆண்டில் சென்றவர்கள் மட்டுமின்றி முந்தைய ஆண்டுகளில் சென்ற மாணவர்களும் ட்ரம்ப் அரசின் நடவடிக்கையால் நிச்சயமற்ற எதிர்காலத்தை கொண்டுள்ளதாகவும் நடப்பு ஆண்டில் படிக்கச் செல்ல திட்டமிட்டிருந்தவர்களும் தங்களது விருப்பம் நிறைவேறுமா என தெரியாமல் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுவது குறித்து சீனா கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளது என்று கூறியுள்ள திரு ஜெய்ராம் ரமேஷ், ஆனால் இந்திய மாணவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் மோசமாக பாதிக்கப்படுவது குறித்து திரு மோடியும் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரும் கவலைப்படாமல் மௌனம் காத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களின் விசா விண்ணப்பங்களை அமெரிக்கா தகுதியின் அடிப்படையில் பரிசீலிக்கும் என்று எதிர்பார்ப்பதாக கூறியதை தவிர எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் இதுவரை மத்திய அரசு எடுக்கவில்லை என அவர் விமர்சித்துள்ளார். அமெரிக்காவில் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கான இறக்குமதி வரி இன்று முதல் இரட்டிப்பாகி 50% உயர்ந்துள்ளது. வரி சீர்திருத்தங்கள், வரிச் சலுகைகள், குடியேற்ற நடைமுறை ஆகியவை தொடர்பான மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் செனட் சபையிலும் ஒப்புதல் பெறப்பட்டது. இதையடுத்து எஃகு மற்றும் அலுமினியத்திற்கான இறக்குமதி வரியை 25% இருந்து 50% உயர்த்துவதற்கான நிர்வாக ஆணையில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்ட நிலையில் புதிய வரி விகிதம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு அதிக அளவில் எஃகு ஏற்றுமதி செய்யும் சீனா, ஸ்வீடன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, கனடா உள்ளிட்ட நாடுகள் இந்த புதிய வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதனிடையே கடந்த மே மாதம் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி புதிய வரி உயர்வில் இருந்து இங்கிலாந்துக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அதிபர் டிரம்பின் நெருங்கிய நண்பரும் டெஸ்லா குழும தலைவருமான எலான் மஸ்கும் டிரம்பின் வரி மற்றும் செலவு மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமது எக்ஸ் வலைதள பதிவில் இந்த மசோதா அருவருப்பானது என்று குறிப்பிட்டுள்ள அவர் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். அதிபர் தேர்தலில் ட்ரம்புக்கு ஆதரவு அளித்ததால் அமெரிக்க அரசின் செயல்திறன் துறை தலைவராக நியமிக்கப்பட்ட எலான் மஸ்க் அந்த பதவியில் இருந்து விலகிய பிறகு ட்ரம்பின் நடவடிக்கையை முதன்முறையாக விமர்சித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரி மற்றும் செலவு மசோதாவால் டெஸ்லா குழுமம் திட்டமிட்டுள்ள குறைந்த விலை காருக்கான மானியம் பாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. 135 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த சாலையில் நெடுஞ்சாலைத்துறை விதிகள் பின்பற்றாததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை சுங்க கட்டணம் வசூலிக்க நேற்று தடை விதித்தது. ஆனால் இந்த உத்தரவை மதிக்காமல் இன்று சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டது. தூத்துக்குடி அருகே புதூர் பாண்டியாபுரத்தில் உள்ள சுங்கச்சாவடியிலும் கட்டணம் வசூலிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த லாரி ஓட்டுநர்கள் சாலையின் நடுவே லாரிகளை நிறுத்தினர். நீதிமன்ற உத்தரவு குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடமும் சுங்கச்சாவடி நிர்வாகத்திடமும் அவர்கள் முறையிட்டனர். அதை ஏற்க மறுத்து தொடர்ந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்கள் சிலரை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. 5 மணி நேரமாக போராட்டம் நீடித்த நிலையில் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவு நகல் கிடைத்தவுடன் கட்டணம் வசூலிக்கப்படாது என்று உறுதியளித்தனர். அதை ஏற்று அனைவரும் கலைந்து சென்றனர்.
உலகை மிரட்டி வரும் பிளாஸ்டிக் மாசு பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஜப்பான் விஞ்ஞானிகள் உப்பை கொண்டு புதிய பிளாஸ்டிக்கை தயாரித்துள்ளனர். உலக நாடுகளில் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் நிலத்திலும் கடலிலும் பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பையாக சேர்ந்து வருகின்றன. இதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதுடன் வன விலங்குகளும் கடல்வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன. மனிதனின் மூளை உள்ளிட்ட பாகங்களிலும் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் படிந்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அபாயகரமான பிரச்சினைக்கு தீர்வாக டோக்கியோ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கடல் நீரில் கரையக்கூடிய பிளாஸ்டிக்கை தயாரித்துள்ளனர். பெட்ரோலிய மூலக்கூறுகள் அல்லாமல் உப்பின் மூலக்கூறுகளை கொண்டு இது தயாரிக்கப்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறினர். இந்த புதுமையான பிளாஸ்டிக் 1 மணி நேரத்தில் உப்பு நீரில் கரையும் என்றும் நிலத்தில் புதைத்தால் 200 மணி நேரத்தில் மண்ணோடு மண்ணாக மக்கிவிடும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். வேளாண் தீவிரவாத ஆயுதம் என்று அழைக்கப்படும் ஆபத்தான காளான்களை கடத்தி வந்ததாக சீன விஞ்ஞானிகள் இருவரை அமெரிக்க காவல்துறை கைது செய்துள்ளது. யுங் ஜியான், ஜூனியான் லியூ ஆகிய அந்த இருவர் மீதும் சதி, விசா மோசடி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக மிச்சிகன் மாவட்ட நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஃபியூசேரியம் கிராமினேரம் என்ற அந்த பூஞ்சை காளான் பயிர்களின் விளைச்சல் மற்றும் மனித இனப்பெருக்கத்தை பாதிக்கக்கூடியது மட்டுமின்றி பல நோய்களையும் உருவாக்கக்கூடியது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு செய்து பயணித்தவர்களின் எண்ணிக்கை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 7,74,493 பயணிகள் ஆன்லைன் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதற்கு முன் அதிகபட்சமாக ஜனவரி மாதத்தில் 6,64,632 பயணிகள் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தில் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வரும் 11ஆம் தேதி தொடங்கி வைக்கும் மண்டல வேளாண் கண்காட்சி மூலம் 1 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று அமைச்சர் திரு M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சரளை என்ற இடத்தில் கண்காட்சிக்கான முன்னேற்பாடு பணிகளை அமைச்சர் திரு முத்துசாமியுடன் அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பன்னீர்செல்வம் 218 அரங்குகளுடன் நடைபெறவுள்ள கண்காட்சியில் 25 தலைப்புகளில் கருத்தரங்குகள் நடத்தப்படும் என்றார். ஆள் பற்றாக்குறையை போக்க எந்திரங்கள் பயன்பாடு, உற்பத்தியை பெருக்குதல், லாபகரமான விவசாயம் ஆகியவை குறித்து வல்லுநர்கள் ஆலோசனை வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 27ஆம் தேதி வணிகவியல் மாணவர்களுக்கான இண்டஸ்ட்ரியல் லா தேர்வு வினாத்தாள் கசிந்ததால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது. இது தொடர்பாக பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் வழக்கில் நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரிகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் இதை சிபிசிஐடிக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டை அருகே செருவா விடுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சேர்க்கப்பட்ட புதிய மாணவர்களுக்கு ஊர் மக்கள் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து வாத்திய முழக்கத்துடன் சாரட் வண்டியில் 2 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். புதிய மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் சக மாணவர்களும் ஆரத்தி எடுத்து நெற்றியில் திலகமிட்டு உற்சாக வரவேற்பளித்தனர். மாம்பழ விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க மாம்பழத்துக்கான விலையை அரசே நிர்ணயிக்க வேண்டும் என பாமக தலைவர் திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு ஒரு டன் மாம்பழம் 22,000 முதல் 28,000 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு விலை வெறும் 4,000 ரூபாயாக வீழ்ச்சி அடைந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விலைக்கு கூட கொள்முதல் செய்ய வணிகர்களோ மாம்பழக்கூழ் ஆலைகளோ முன்வராததால் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கும் கூடுதலாக ஏற்படும் இழப்பை உழவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று திரு அன்புமணி கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட உழவர்கள் மற்றும் குத்தகைக்காரர்களுக்கு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த ராஜாவூர் தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தலைமை ஆசிரியையை பிரிந்து செல்ல மனமில்லாமல் கதறி அழுதது காண்போரை நிகழ வைத்தது. உயர்நிலைப் பள்ளிக்கு செல்வதற்காக மாற்றுச் சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியை இந்திராவை கட்டிப்பிடித்து அழ அவரும் கண்ணீர் விட்டு அழுதார். பின்னர் தொடர்ந்து நன்கு படிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறி மாணவர்களுக்கு அவர் பிரியாவிடை கொடுத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரி இந்த ஆண்டில் 2வது முறையாக நிரம்பியுள்ளது. ஒரு வாரத்துக்கு முன்பு வீராணம் ஏரியின் நீர்மட்டம் 47.50 அடியில் இருந்து 43.10 அடியாக குறைந்தது. எனினும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்ததால் வீராணம் ஏரியின் நீர்மட்டம் இன்று 47.50 அடியை எட்டி கடல் போல் காட்சியளிக்கிறது. ஏரியிலிருந்து சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக மட்டும் வினாடிக்கு 74 கன அடி தண்ணீர் அனுப்பப்பட்டு வருகிறது. கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள சிறுவாணி அறையின் நீர்மட்டம் இந்த ஆண்டில் முதன்முறையாக 40 அடியை நெருங்கியுள்ளது.
அணையின் வரையறுக்கப்பட்ட நீர்மட்டம் 44.61 அடி என்ற நிலையில் தற்போது நீர்மட்டம் 39.13 அடியாக உயர்ந்துள்ளது. கோவை மாநகராட்சி மற்றும் கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் உள்ள பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளுக்கு சிறுவாணி அணையை குடிநீர் ஆதாரமாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்த கோல்ஸ்லேண்ட் தேயிலை தோட்ட குடியிருப்பு அருகே முகாமிட்டுள்ள யானைகள் கொசு தொல்லையால் அவதிப்பட்டு வருகின்றன. கொசுக்களிடமிருந்து தப்பிப்பதற்காக நீரோடை அருகே தாய் யானை கீழே படுத்து உடல் முழுவதும் சேரை பூசிக்கொள்வதை அதன் குட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. முகூர்த்த நாட்கள் மற்றும் வரத்து குறைவு காரணமாக திண்டுக்கல் மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை இன்று உயர்ந்துள்ளது. 20 முதல் 40 டன் பூக்கள் விற்பனைக்கு வரும் நிலையில் இன்று 10 டன் பூக்கள் மட்டுமே கொண்டுவரப்பட்டுள்ளது. கடந்த வாரம் 300 ரூபாய்க்கு விற்பனையான கிலோ மல்லிகை பூ இன்று 800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 250 ரூபாயாக இருந்த கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும் 100 ரூபாயாக இருந்த முல்லை 300 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. ஐபிஎல் இறுதிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற ஆர்சிபி அணியை வரவேற்க பெங்களூருவில் ஆயிரக்கணக்கானோர் திரண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். 18 ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பையை வென்ற ஆர்சிபி அணிக்கு கர்நாடக அரசு மற்றும் அம்மாநில கிரிக்கெட் சங்கம் சார்பில் சின்னசாமி மைதானத்தில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வெற்றி கோப்பையுடன் வந்த வீரர்களை காண ஏராளமானோர் முண்டியடித்துக் கொண்டு சென்றபோது நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி 7 பேர் இறந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் காயமடைந்த 13 பேரில் 6 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 261 புள்ளிகள் அதிகரித்து 80,998 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 78 புள்ளிகள் உயர்ந்து 24,620 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 72,720 ரூபாயாகவும் 1 கிராம் 9,090 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 114 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அரசு பதவிகளை ஏற்றுக்கொள்வது நீதித்துறை மீதான நம்பிக்கையை குறைத்துவிடும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கான இறக்குமதி வரி இன்று முதல் இரட்டிப்பாகி 50% உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.